Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் மீண்டும் ஒரு முறை நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானத்தை நாம் ஏறெடுக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us to continue this meditation from the book of Proverbs. கர்த்தருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. God's grace is great and his mercies are great. இந்த காலை வேளையிலேயும் தேவன் தம்முடைய புது கிருபைகளை தந்து தேவன் நம்மை நடத்தும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். Even this morning, let us humbly commit ourselves in the hand of the Lord for the Lord to lead us. Hallelujah. Hallelujah. யோர்தானை கடந்து வந்தோ எங்கள் இயேசுவின் பலனடைந்தோ யோர்தானை கடந்து வந்தோ எங்கள் இயேசுவின் பலனடைந்தோ சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார் சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார் சோர்வின்றி காத்து கொண்டார் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரை பார்த்து நாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணுவோம். Let us look unto the Lord and make our petition and pray. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we thank you with a grateful heart. இரக்கமுள்ள உம்முடைய அன்பின் கரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you for your merciful hands, Lord. கிருபை உள்ள தேவனுடைய அன்பின் கரங்கள் இந்த காலவெளியிலே எங்களை தாங்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும். எங்கள் மேல் உம்முடைய கரத்தை நீர் நீட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the hands of the merciful God may, Lord, uphold us, Lord, and stretch your hand out towards us and lead us, Lord. இந்த நாளிலே நலமானவைகள் எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. May the Lord teach us that is good to us today, உம்முடைய Lord. வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Lord, open our eyes that we may see the wonders of your word, உம்முடைய Lord. நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. Lord, glorify your name in our life, Lord. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். Let your name alone be exalted. உம்முடைய சத்தியங்களுக்குள்ளே எங்களை வழிநடத்தும். Lead us into all your truth, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே இன்றைக்கும் 52வது நாளாக நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின அவருடைய அளவற்ற இரக்கத்திற்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for the abundant grace and the mercy that God has rendered to continue the 52nd day devotion from the book of Proverbs. கர்த்தர் இம்மட்டும் உதவினார், இனிமேலும் உதவி செய்வார். The Lord has helped us thus far and he will help us henceforth. இன்றைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல்லேயும் அதே போல லைஃப் டிவி, ஆர்க் டிவி மற்றும் பல விதங்களில் இதை பார்க்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். I once again welcome and greet everyone who are watching this service through our YouTube channel and also through Live TV, Ark TV and Satyam Gospel YouTube channel. இந்த தியானங்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்தி இதை ஷேர் செய்து அவர்களுக்கும் இதை பிரயோஜனப்படுத்தும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். If you are blessed by this devotion, I request you to kindly share this to all your friends and acquaintances that they may also be blessed through this. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
3 முதல் 4 வசனங்களை மீண்டும் வாசிக்கலாம். Let us once again read from the book of Proverbs, chapter 3, verses 3 and 4. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck, write them upon the table of thine heart, and so find favor and high esteem in the sight of God and man. தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் தயவை பெறுவாய். So that you may find or receive favor in the sight of God and man. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த காலவேளையிலே நாம் தொடர்ந்து இந்த தயவை குறித்து நாம் படிக்க போகிறோம். So even this morning we're going to continue to read about this favor. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தயை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். Favor is very essential for our life. அதிலே நாம் 2 முக்கியமான தயவுகளை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். And in that we were reading about or studying about 2 kinds of favor. ஒன்று தேவனுடைய தயவு, இன்னொன்று மனிதனுடைய தயவு. One is the favor of God and the other one favor of man. நாம் இந்த பாடங்களை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் போது கடந்த 2-3 நாட்களாக இந்த மனித தயவை குறித்து படிக்கிறோம். And for past few days we are studying about this favor of men. மனிதனுடைய தயவு மிக அவசியமானது. Favor of man is very essential. அது இயேசுவுக்கு இருந்தது, நான் சொல்லுவேன் நமக்கும் அந்த தயவு இருக்க வேண்டும். Jesus had or received that favor and we should also receive that favor. நீங்கள் தானியேல் 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது, If you read Daniel chapter 1 and verse 9, இந்த தானியேலுக்கும் பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று வாசி. we read God had brought Daniel into favor and tender love with the prince of the eunuchs. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தயை அவசியமானது. So therefore favor is very essential. தயவு தேவை உள்ளது. We need favor. எல்லாருக்கும் அந்த தயவு தேவை. Everyone need the favor. ஆண்டவருடைய கிருபையினால இந்த தயவு யாருக்கெல்லாம் வேண்டும்னு சொல்லி நான் கேட்டேன். So by the grace of God we were listening to who are the people who need this favor. முதலாவது நாம கவனித்தோம். First we saw இந்த தயை குடும்பத்திலே உள்ள மனிதர்களோடு நமக்கு தயவு வேணும். First we need favor in our family. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது நேற்றுக்கு நாம கவனித்தோம், நம்ம வேலை ஸ்தலங்கள்ல நம்முடைய எஜமான்களுடைய கண்களின் முன்பாக நமக்கு தயவு வேண்டும். And yesterday we saw about the favor in the field or in the sight of our masters in a workplace. இன்றைக்கு மூன்றாவது இன்னொரு தயவை நம்ம படிக்க போறோம். Today we are going to study about one more favor. தானியேலை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். I told you about Daniel. இந்த தானியேலுக்கு கிடைத்த தயவு எப்படிப்பட்டது தெரியுமா? You know what kind of favor is this? வேதம் சொல்லுகிறது பிரதானிகளுடைய தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு தயவு கிடைத்தது. So here we read that he got favor in the with the prince of the eunuchs. உங்களுக்கு தெரியும் தானியேல் எங்க இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். You know very well where is Daniel now? அவர் தன்னுடைய சொந்த ஊர்ல இல்ல, அவர் ஒரு அந்நிய தேசத்துல இருக்கிறார். He is not in his own country but he is in a strange country. அந்நிய தேசத்திலயும் வேலைக்காக போகல, அவர் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு போகிறார். And even in a strange nation he was not he has not gone for a work but he was taken as captive. அதாவது இவர் ஒரு ஜெயம் கொண்ட தேசத்துல இல்ல, அல்லது விடுதலையான தேசத்துல இல்ல, தன்னுடைய தேசம் யுத்தத்திலே தோற்று போனதினாலே அந்நிய ராஜாக்களால் அவங்க கையகப்படுத்தப்பட்டு வலுக்கட்டாயமாக அந்நிய தேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டவர்கள். So he was not in an independent nation of his own, but rather since his nation lost in a war with other nation, the other nation king took these people as captives and to their nation as on exile. அதாவது அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உரிமைகள் கிடையாது, அவங்களுக்கு எந்த இரக்கமும் கிடைக்காது. அவர்கள் அடிமைகளாக அந்த அந்நிய ராஜா என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அடிபணிஞ்சு அவங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தமான கட்டாயமான ஒரு சூழல்ல அவங்க வாழுகிறார்கள். So in this strange nation they don't have any rights, they cannot do whatever they want, but they have to listen to the words of that king of that strange nation and are forced to do whatever he asked them to do. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல தானியேலுக்கு தேவன்
தயவை கொடுத்தார். The Lord gave favor in such a kind of nation. இதுல ஒரு முக்கியமான காரியத்தை நான் இன்னைக்கு குறிப்பெடுத்து நான் பேச விரும்புறேன். So here I want to take an important point and speak. இந்த தானியேல் போய் சென்றடைந்த இந்த பாபிலோன் தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எப்படிப்பட்டவர் தெரியும்ல உங்களுக்கு? You know very well about the kind of this king Nebuchadnezzar. நீங்கள் தானியேலின் புஸ்தகத்துக்கு வருவீர்களானால் If you come to book of Daniel, அங்கே நீங்கள் 2ஆம் வசனத்துல வருவீர்களானால், if you come to verse 2, 3ஆம் வசனம் பாருங்க. verse 3 says, அங்க இருக்கிற எல்லா சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேர் எல்லாரையும் அழைத்து வர சொல்லி ராஜா சொல்லுகிறாரு, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். Chapter 2 and verse 3, and the king said, I have dreamed a dream, and my spirit was troubled to know the dream. தானியேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. Daniel 2:4. அப்போ அந்த முன்னால இருக்கிற அந்த ஞானிகள், சாஸ்திரிகள் எல்லாம் சொல்றாங்க, The astrologer sorcerer says here, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சொன்னார். They said, tell thy servants a dream and we will show the interpretation. அப்போ அதுக்கு பதில் என்னன்னு பாருங்களேன். Now what was the reply given by the king? 5ஆம் வசனம் பாருங்க. Verse 5. நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருகளங்களாக்கப்படும். If ye will not make known unto me the dream with the interpretation thereof, ye shall be cut in pieces, and your houses shall be made a dunghill. இது கொஞ்சம் கேட்ட அநியாயமா தானே இருக்கு. This is really injustice, right? ஒரு ஆள் தூக்கத்துல சொப்பனம் பார்த்தாரு. So a person dreamt a dream in his sleep. தியேட்டர்ல போய் எல்லாரும் பார்க்குற மாதிரி படம் பார்க்கல இவரு. He did not watch like a movie in a theater. சொப்பனத்தை ஒரு ஆள் பார்க்குற சொப்பனம் இன்னொருத்தருக்கு என்னன்னு தெரியுமாங்க? Can someone know the dream of the other person? சொப்பனம் கண்ட மனுஷன் தான் என்ன சொப்பனம் கண்டேன்னு சொன்னாதான் பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்ன தரிசனம், என்ன சொப்பனம், என்ன கனவுன்னு தெரியும். So only if a person who dreamed says about his dream, the other person can know what is the dream. இவர் சொப்பனத்துல இவர் கண்டதை அர்த்தம் சொல்லுங்க, இந்த சொப்பனத்தை கண்டேன்னு சொன்னா அது பரவாயில்ல. So if he says his dream and asks for interpretation, that is okay. இந்த பார்வோன் அப்படிதான் யோசேப்ட்ட சொன்னார், நான் இந்த மாதிரி 2 முறை சொப்பனம் பார்த்தேன், எனக்கு இதோட அர்த்தத்தை யார் சொல்லுவீங்கன்னு கேட்டாரு. So that is what Pharaoh said, I dreamt 2 dreams this way, so who can interpret the dream? அத சொல்றதுக்கே அவங்க படாத பாடுபட்டாங்க. But they also struggled to say the interpretation. ஆனா இந்த நேபுகாத்நேச்சாரை பாருங்க. But look at this Nebuchadnezzar. சாஸ்திரிகளை கூப்பிட்டு வச்சிட்டு, he called all the sorcerers. என் சொப்பனத்தை நீங்க சொல்லணும், you have to say my dream, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும், and you have to say the interpretation of the dream. இந்த மாதிரி சில கொடூரமானவர்களை நம்ம லைஃப்ல நம்ம சந்திப்போம். So we will meet such kind of very tyrannical people in our life. அதாவது fierce people நான் சொல்லுவேன். அவங்க வந்து கொஞ்சம் கூட இரக்கமற்றவர்களா இருப்பாங்க. So they will be merciless. கொஞ்சம் கூட மனிதாபியம் இருக்காது அவங்களுக்கு. They will not have any humanity. என்ன கேக்குறோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. They don't know what they are asking for. ஆனா அவங்க அதிகார ஒரு நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும். But because of the authority and power, they demand anything from us. நாங்க என்ன சொன்னாலும் நீ செய்யணும். You should do whatever we say. அதாவது நம்ம கேட்கிற காரியத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. They will not think whether is it meaningful to ask these things. நான் ராஜா, நான் சொல்றபடி நீ செய்யணும். I am the king and you should do whatever I say. சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். You should say the dream and also the interpretation. இத சொல்லாமல் போனால், if you don't say so, நீங்கலாம் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். I will cut you into pieces. அது மாத்திரம் இல்ல, உங்க வீடுகளை எல்லாம் எருகளமா மாத்திடுவேன், அத்தனையும் உடைச்சு நொறுக்கி போட்டுருவேன். And I will just break down all your houses and make it a dunghill. என்ன ஒரு கொடூரம் பாருங்க. See how fierce it is. இந்த கொடூரமானவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் என்ன செய்தார்னா, தானியேலுக்கு தேவன் தயவை கிடைக்க பண்ணினார். But the Lord enabled Daniel to receive favor in the reign of such kind of fierce man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு நம்ம தியானிக்க போறது என்னன்னு சொன்னா, today we are going to meditate on நம்முடைய வாழ்க்கையில மனிதாபியமற்ற அல்லது கொடுமையானவர்களுடைய கண்களிலும் தேவன் நமக்கு தயவை தர வேண்டும். The Lord should offer or give us favor before fierce people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்க போகிற எல்லா மனிதரும் நம்மகிட்ட வந்து இணங்கி வருவாங்க, நியாயமா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் இரக்கமா இருப்பாங்க, மனிதாபியமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. So we cannot expect all the persons whomever we encounter in our life to be very merciful, very compassionate and very kind. சிலர்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் என்னங்க கொஞ்சம் மனசு கொஞ்சம் கூட இழகவே இழகாதான்னு சொல்ற மாதிரி இருக்கும். So some people will be of such sort where we will ask, won't we have at least a little mercy? அவங்க தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, மனுஷனுக்கும் பயப்பட மாட்டாங்க. They will not fear God nor fear men. அவர்களுக்கு வந்து அவருடைய இரக்கம் தயவுன்றது இருக்கவே இருக்கு. They will not have any kind of mercy or kindness. கொஞ்சம் கூட
அட மனித தன்மைன்றதே இருக்காது. There is no humanity in them. ஆனால் அவர்கள் கண்கள்ல கூட நம்முடைய தேவன் தயவை கொடுக்க வல்லவர். But our God is able to give favor even in their eyes. வேதத்திலே நான் 3 சம்பவங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். I will show you 3 incidents for the இந்த Bible. 3 சம்பவங்கள்ல கொடுமையானவர்களுடைய கண்கள்ல கர்த்தர் அவர்களுக்கு தயவை கொடுத்தார். The Lord gave favor before fierce people in these incidents. அந்த தேவன் நமக்கும் தர வல்லவர். That God is also able to give that favor to எப்படி us. அந்த தயவை பெற்றார்கள் அப்படின்னு வேதத்திலிருந்து நம்ம கொஞ்சம் படிக்கலாம். So we will read from the Bible how did they receive that favor. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்க வாழ்க்கையில இதை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். So even you who are listening to this sermon might also be encountering this in your life. அந்த கொடூரமானவர்கள் உங்க வீட்டுக்குள்ளே இருக்கலாம். These fierce people might be in your house. அந்த கொடூரமானவர்கள் உங்க வீட்டுக்கு அண்டை வீட்டுக்காரர்களா இருக்கலாம். These fierce people might be your neighbors. அந்த கொடூரமானவர்கள் உங்களுடைய அதிகாரிகளா இருக்கலாம். These fierce people might be your boss and masters. எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், ஏன் ராஜாவா இருந்தால் கூட கர்த்தர் தயவை கிடைக்க பண்ணுகிற தேவன். No matter whoever they might be, even a king, the Lord is able to give favor in their eyes. முதலாவது, First of all, அந்த தயவை பெற்ற மனிதன் ஆதியாகமம் 39:21 பாருங்க. read Genesis 39 and verse 21. ஆதியாகமம் 39:21. Genesis 39 and verse 21. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தான். Verses 20 and 21. 21 போடுங்க தம்பி. 21. 20:21. Verses 20 and 21. Then Joseph's master took him and put him into the prison, a place where the king's prisoners were confined, and he was there in the prison. But the Lord was with Joseph and showed him mercy, and he gave him favor in the sight of the keeper of the prison. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இங்கே வாசிக்கிறோம் யோசேப்புக்கு கிடைத்த தயவு. Here we read about the favor that Joseph received. எங்கே கிடைத்தது? Where did he receive? யாரிடத்துல தயவு கிடைத்தது? From whom did he receive? வேதம் சொல்லுகிறது, The Bible says, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு. he received favor in the sight of the keeper of the prison. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Just think about this. சிறைச்சாலையில தயவு கிடைக்கிற இடமா? So is prison a place where you receive favor? ஏங்க சிறைச்சாலை என்ன ஹோட்டலா என்ன? So is prison a hotel? சிறைச்சாலையில பெட் இருக்கும், சிறைச்சாலையில சாப்பாடு கிடைக்கும். You may get bed and food in a prison. அதுக்காக ஹோட்டல் சொல்லிடலாமா? But can you call it a hotel for that? அது என்ன ஹாஸ்டல்னு சொல்லலாமா? Or can you call it a hostel? எல்லாரும் விரும்பியா போய் அங்க தங்குறாங்க. So everyone desire and go and stay there. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் என்ன ரொம்ப நல்லவர்களா உட்கார்றாங்க. And do you think all the people who are in are very good people? சிறைச்சாலைன்றதே எதுக்குன்னு சொன்னா, குற்றத்தை இழைத்தவர்கள், சட்டத்தை உடைத்தவர்கள், மதிக்காதவங்க, அவங்கள தான் கொண்டு உள்ள அடைக்கிறாங்க. So this prison is a place where people who have done some mistakes or who have violated the law and rule, they are being confined in that place. சிறைச்சாலைன்ற இடம் எப்படிப்பட்ட இடம்னு கேட்டிங்கன்னா, அது வசதியை தேடுற இடம் இல்லை, அது வாதிக்கப்படுற இடம். So prison is not a place where you seek for comfort, but always where you undergo tormentation. சிறைச்சாலைன்ற இடம் நீங்க நல்லது செஞ்சுட்டு போற இடம் கிடையாது. உங்க வாழ்க்கையில குற்றம் சுமத்தப்பட்டு நீங்க உள்ள போறீங்க. Prison is not a place where you go because you have done something good, but because you have done something wrong that you go in there. சிறைச்சாலையில இரக்கம்ன்றதே இருக்காது. You cannot expect mercy in prison. பொதுவாகவே சொல்லுவாங்க, சிறைச்சாலையில இருக்கிற சிறைச்சாலை அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, அவங்கள சாமானிய போலீசார் இடத்துல இருந்து அதை கொஞ்சம் பேர் பிரிச்சு எடுத்து அங்க போடுவாங்களாம். So generally they will say these prison guards are the people who are actually generally separated from usual police officers. அவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க பொதுவான்னு சொன்னா, இரக்கமற்றவங்களா இருப்பாங்க. Generally they will be usually merciless. அவங்க அடிக்கிறதுக்கும் இரக்கம் இருக்காது. They will not have mercy to beat. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது கொஞ்சம் கூட பயம் இருக்காது, தயக்கம் இருக்காது. And they will not be afraid even to give any punishment, or they won't hesitate even. மனதை கல்லாக்கிட்டவங்க தான் சிறைச்சாலையில உட்கார்ந்திருப்பாங்க. People who have hardened their hearts would be prison guards. கல்லு மாதிரி இருதயம் இருக்கும். Their heart will be hardened like stone. அப்படிப்பட்டவங்கள தான் அதிகாரியா போடுவாங்க. Only those people will be appointed there. அவங்க தினந்தோறும் அவங்க சந்திக்கிற நபர்களை பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சவன், எதையாவது பெரிய தவறுகளை செய்தவன், இவங்களை டெய்லி பார்த்து பார்த்து பார்த்து
இவருடைய அடங்காத லைஃப்பை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கொடுமை செய்கிறவர்களை தான் கொண்டு போய் சிறைச்சாலையில் அதிகாரிகளாக போடுவாங்க. So they always daily they see people who commit many mistakes or wrongs, who loot things or who commit any mischief. Only those people are being confined to that prison, and that is why such kind of prison guards are appointed there. ஆனால் வேதம் சொல்லுகிறது But the Bible says வெளியில இல்ல, not outside. சிறைச்சாலைக்குள்ள போன பிறகு தேவன் யோசேப்புக்கு சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். The Lord gave him favor, or for Joseph favor in the sight of the keeper of the prison. இப்படி ஒரு தயவு இருக்கா? So is there a kind of favor? சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்குமா? Can we receive favor in the sight of the keeper of the prison? அடிக்கிறவர்கள் கொடுமையானவர்கள் கண்கள்ல தயவு கிடைக்குமா? Can we receive favor in the sight of the fierce people? வேதம் சொல்லுகிறது கிடைக்கும். The Bible says yes, we can. எப்ப கிடைக்கும்? When? அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. When you read the verse, it is very beautiful. கர்த்தரோ 21ஆம் வசனம், Verse 21. ஆதியாகமம் 39:21. Genesis 39:21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். But the Lord was with Joseph and showed him mercy, and he gave him favor in the sight of the keeper of the prison. அப்போ கொடூரமானவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு முதலாவது வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், அந்த தயவு எதனால் வருகிறது என்றால் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தால் அந்த தயவு கிடைக்கும். The first thing to receive the favor before this fierce people is that if we have the presence of God with us, we will receive that favor. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு மனிதனோடு தேவ பிரசன்னம் இருக்குமானால், If the presence of God is with a person, நிச்சயமாகவே அது வெளிப்படும். surely it will be manifested. அது தயவை பெற்று தரும். That will bring or fetch him favor. நம்ம நிறைய வேளை தேவ பிரசன்னம் நம்மோடு இருப்பதை பார்க்கிலும் வேறு யாராவது ஒருவருடைய உதவி கிடைக்குமா நம்ம தேடுறோம். Many times we seek help of some other people rather than seeking the presence of God to be with us. ஆனால் நான் சொல்லுவேன், உலகத்தில் உள்ள எல்லா மனிதருடைய உதவி அற்று போனாலும் நமக்கு உதவி செய்கிற ஒரு கன்மலை நம்மோடு இருக்கிறார். But I tell you, though the help of the entire people of this world may fail, but we have a God who is a helping God. அவர்களோடு இருக்கிறது மனித புயம், மாமிச புயம். So the one who is with them is the arm of the flesh. நம்மோடு இருக்கிறவரோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். But the one who is with us is the Lord of hosts. அவர்கள் முறிஞ்சு விழுவாங்க. They will be broken down. ஆனால் நாமோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். But we will stand upright and walk. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தினுடைய நெருக்கம் கொடூரமானவர்களுடைய கண்கள்ல கூட நமக்கு தயவை கிடைக்க பண்ணும். So even in our life, when we have the presence of God close with us, that will fetch us favor before the fierce people. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற உணர்வு அவர்களுக்கு வருமானால் பயம் உண்டாகும். If they realize that the presence of God is with us, then they will fear us. தேவ பிரசன்னம் நம்மோடு வருகிறது என்று அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள், ஆனால் நிச்சயமாகவே நம்மேல் கை வைப்பதற்கு அவங்க அஞ்சுவார்கள். If they identify and find out that the presence of God is coming with us, then they will really be afraid to lay their hand upon us. இந்த காலையில நம்ம ஆண்டவர்ட்ட ஜெபிக்கணும். This morning we have to pray to the Lord. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் அநேக கொடூரமானவர்கள் இருக்கிறாங்க. Lord, there are many fierce people surrounding me. அவர்களுடைய வார்த்தைகள், செயல்கள், அவர்களுடைய கிரியைகள்லாம் மிகவும் பயமுறுத்துகிறதா இருக்கு. Lord, their words, their actions, the work that they do, they are really fearing me. ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை தார். But Lord, give us grace that they may understand that the Lord is with me. ஆகவேதான் யாபேஸ் ஜெபித்தான். That's why Jabez prayed. தேவனே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொன்னார். And he prayed, "Oh, that thou wouldest bless me indeed and enlarge my course, and that thy hand might be with me, that thou wouldest keep me from evil." தீங்கு துக்கப்படுத்தாமல் நம்மை காக்கிறதற்கு தேவ பிரசன்னம் அவசியம். The presence of God is very much essential to keep us from evil. ஹல்லேலூயா. Hallelujah. தீங்கு நாளிலே நம்மை கூடார மறைவிலே மறைத்து ஒழித்து வைத்து கண்மலையிலே உயர்த்துகிற தேவனுடைய பிரசன்னம் நமக்கு தேவை. We need that presence of God which will hide us under the presence of God on this day of evil, and who will exalt and lift us up. யோசேப்பு இந்த சிறைச்சாலைக்கு சென்ற பொழுது அவனுக்கு உதவி செய்யவோ அவனுக்கு துணை நிற்கவோ நண்பர்களும் இல்லை, குடும்ப அங்கத்தினர்கள் யாருமே இல்லை. When Joseph went to prison, he did not have any friends or the members of his family to help him and support him. எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக அந்த சிறைச்சாலையிலே தனியாக விடப்பட்டான். He was left alone in that prison
prison, being forsaken by everyone. ஆனால் எல்லாரும் தன்னை தனிமையா விட்டாலும் தேவ பிரசன்னம் அவனோடு இருந்தது. But though everyone left him or forsook him, but the presence of God was with him. ஆச்சரியமானது என்ன தெரியுமா? You know what was surprising? தேவ பிரசன்னம் எங்க கூட நம்மளோட வர முடியும்னா சிறைச்சாலைக்குள்ள கூட நம்மளோட வர முடியும். The presence of God can also come with us in the prison. அல்லேலூயா. Hallelujah. தானியேலை பாருங்க. Look at Daniel. சிங்கங்களின் நடுவே அவன் இருந்த பொழுது When he was amidst these lions, அங்கே ஆண்டவர் என்ன பண்ணார்னா தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டார். there the Lord sent his angels and shut the mouth of the lions. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது When Peter was imprisoned, வேதம் சொல்லுகிறது தம்முடைய தூதனை அனுப்பி தேவன் சிறைச்சாலையின் கதவுகளை தேவன் திறந்தார். the Lord sent his angels and opened all the gates of the prison. நம்முடைய தேவன் எந்த சூழ்நிலையில் நம்ம தனிமையாய் விடப்பட்டாலும் அங்கேயும் வந்து தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். No matter in whatever situation we are left alone, our Lord is able to come and reveal and manifest his presence. நீங்க நம்பின நிறைய பேர் உங்களை கைவிட்டுறலாம். Maybe many people whom you trusted would have forsaken you. உங்களுடைய வாழ்க்கை வந்து சிங்கங்களின் நடுவிலே சிக்கி கொண்டது போல இருக்கலாம். Your life might be in a position where you are caught amidst lions. பாஷானின் எருதுகள் எனக்கு விரோதமாய் எழும்பி நிக்குதுன்னு சொன்னது போல சூழ்ந்து நிற்கலாம். Like how we said the oxen of Bashan is against me, you might be also surrounded in such situation. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் கர்த்தர் நமக்கு துணை நின்று தயவை கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Even in that situation, the Lord is able to be with us and give us favor. நமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். We need only one thing. ஆண்டவரே, இந்த கொடூர மாணவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் தயவு பெறும்படி உம்முடைய பிரசன்னம் என்னை எந்நேரமும் சூழ்ந்து கொள்ளட்டும். Lord, let your presence always surround me that I may receive favor in the sight of these fierce people. பாருங்க, இதைதான் நேபுகாத் நேச்சார் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய வாழ்க்கையில் அவர் கண்டார். So this is what King Nebuchadnezzar saw in the life of Shadrach, Meshach and Abednego. மனிதன் எவ்வளவு கொடூரமானவனா இருப்பான்னா, ஒரு சிலையை உண்டாக்கி அதை வணங்க மாட்டேன்னு சொன்ன உடனே 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஒரு சூளையில கொண்டு போட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. So this man was so fierce that when he erected an image and asked them to worship, but when they refused to worship, he asked to heat that furnace 7 times and asked them to cast the people into them. ஏங்க, அது உயிரோடு இருக்கிற மனுஷன். So he is a alive human being. 3 பேரை உயிரோடு கொண்டு போய் அக்கினி சூளையில போட்டா அவன் என்ன மாதிரி துடிப்பான், என்ன மாதிரி அலறுவான், அவன் சாகிறத வந்து ஒரு வேடிக்கையா பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காரு பாருங்க. So see, when you cast 3 people who are alive into a fiery furnace, how much they would be tormented, how much they will suffer, but he was enjoying to see that picture. பாருங்க, இந்த காலங்களில் நீங்க இந்த மாதிரி யாரையா ஒருத்தரை உயிரோடு எரிச்சீங்கன்னா உங்களை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. So today in present days, if you burn some person alive, they will imprison you. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ராஜாவே செய்ய சொல்லி அதை உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறாரு. But here we see the king himself commanded and he was just looking at it. என்னப்பா நீ குற்றம் செஞ்ச? What mistake did you commit? என்ன அப்படி கொடுமையா நீ பாவம் செஞ்சிட்ட? What sin did you commit? இவர் ஒரு பொற்சிலையை வச்சாராம், அதை வந்து வணங்க மாட்டேன்ட்டான். He erected a golden image and he refused that he will not worship it. ராஜா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, எரியறத பார்க்கலாம். The king is watching to see, waiting to see that they are burnt. ஆனால் அந்த ராஜாவுடைய கண்கள்ல எப்படி தயவு கிடைத்ததுன்னு கேட்டா, But how did they receive the favor in the sight of that king? அந்த 3 பேரோடு 4ஆம் நபராக கர்த்தர் உலாவுகிறதை அவன் பார்த்த உடனே அவனுடைய கொடூரமான இருதயம் என்ன செய்ததுன்னா இளகி விட்டது. When he saw the Lord as a 4th person walking along them in the fiery furnace, then this fierce heart began to become merciful. அன்பானவர்களே, My dear ones, நம்முடைய மனித தயவுகள்ல கொடூரமான மக்களுக்கு முன்பாக தயவு வேண்டுமா? if you ought to receive favor in the eyes of fierce people, நான் சொல்லுவேன், தேவ பிரசன்னம் என்னோடு இருக்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. Lord, give me a grace that might reflect or show the presence of God is with me. இரண்டாவது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Second, I will show an incident. இங்கேயும் கொடூரமான மக்களுடைய கண்களில் தயவு கிடைத்தது. So here also they received favor in the sight of fierce people. நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. If you read Exodus chapter 3 verses 18 to 21, நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்திலே போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன். வாசிங்க.
You and the elders of Israel to the king of Egypt, and you shall say to him, The Lord God of the Hebrews has met with us, and now please let us go 3 days' journey into the wilderness, that we may sacrifice to the Lord our God. But I am sure that the king of Egypt will not let you go, no, not even by a mighty hand. 21ஆம் வசனம். Verse 21. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். And I will give this people favor in the sight of the Egyptians. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. And it shall be when you go that you will not go empty-handed. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். But every woman shall ask of her neighbor, namely of her who dwells near her house, articles of silver, articles of gold and clothing. அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்று சொன்னார். And you shall put them on your sons and on your daughters, so you shall plunder the Egyptians. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இங்க இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கொடுமையானவர்கள் யார் என்று சொன்னால் எகிப்தியர். So here the second group of fierce people are Egyptians. எகிப்தியர் கண்களிலே கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். The Lord will let you receive favor in the sight of Egyptians. ஏன் இந்த எகிப்தியர்களை கொடுமையானவர்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், Why do I call these Egyptians as fierce people? நீங்கள் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்தால், If you read Genesis 46 and verse 34, வேதம் சொல்லுகிறது, the Bible says, மேய்ப்பர்கள் எல்லாருமே எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்று வாசிக்கிறோம். Here we read, for every shepherd is an abomination unto the Egyptians. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு முன்பாக எப்படி தென்பட்டாங்க, எப்படி காணப்பட்டாங்க என்று கேட்டீங்கன்னா அருவருப்பானவர்களாக பார்க்கப்பட்டாங்க. So these Israelites were found to be or seen to be an abomination before the Egyptians. எதற்காக அருவருப்பா பார்த்தாங்க? Why did they see them as an abomination? செய்கிற ஆடு மாடு மேய்க்கிற தொழில் இருக்கு பாருங்க, அது எகிப்தியருடைய பார்வையில கீழ்த்தரமாக இருந்தது. Because this trade of taking care of sheep and flock, this was considered to be a despising one in the sight of Hebrews. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்படி ஒரு அருவருத்த ஜனங்கள் தான் எகிப்தியர். So such a kind of people are the Egyptians. இரண்டாவது இந்த எகிப்தியர் யார் தெரியுமா? Second, who are these Egyptians? நீங்கள் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தால், If you read Exodus chapter 1 and verse 16, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்று சொன்னார். And he said, when you do the office of a midwife to the Hebrew women and see them upon the stools, if it be a son, then ye shall kill him, and if it be a daughter, then she shall live. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இன்னும் கூட நீங்க வாசித்தீங்கன்னா யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you read Exodus 1 and verse 22, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான்னு போட்டிருக்கு. And Pharaoh charged all his people saying, every son that is born he shall cast into the river, and every daughter he shall save alive. இந்த எகிப்தியர்கள் யார் தெரியுமா? Now who are these Egyptians? பிறந்த குழந்தைகள் மேல் கூட இரக்கம் காட்டாதவங்க. They are the people who don't show mercy even on the newborn. பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தர் ஏன் போவாங்கன்னா சுகமா பிள்ளை பிறக்கணும்னு தான் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. So a person goes to a hospital so that they may have a safe delivery. ஆனா இங்க ராஜா ஹாஸ்பிடல் ஸ்டாஃபுக்கு மிட்வைஃபுக்கு சொல்றாரு, அவங்க பிள்ளை பெறும்போது ஆண் பிள்ளையா பிறந்தா அப்படியே கொண்டு போட்டுரு. But here the king commands the midwives who are the hospital staff, when they give birth to a child, if it's a male child, then you have to kill them there. ஏங்க, மருத்துவச்சி வேலையே உயிருக்கு போராடுற பிள்ளைய கூட உயிரோட காப்பாத்துறது தான். The work of a midwife is to save a person who is already dying. ஆனா மருத்துவச்சிகள்கிட்ட போனா இவர் கொடுக்குறாரு அட்வைஸ், ராஜா சொல்றாரு அவங்களை என்ன செய்யணும்னா பிறக்கும் போதே கொண்டு போடணும். But here the king is giving an advice and command that if you see that it is a male child who is born, you have to kill them. அவர்கள் கேட்காம போயிட்டதனால, since they did not listen to that இப்ப வேதம் சொல்லுகிறது, நம்ம 22ஆம் வசனத்துல வாசித்தோம், ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை இடுறானா நதியில கொண்டு போடணும் ஆண் பிள்ளைகளை. As we read in verse 22, he commanded and charged all the people that every son that is born should be cast into the river. என்ன கொடுமைங்க இது! How horrible it is. இந்த மாதிரி கொடுமையான ராஜாக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. So we had fierce kings of this sort. பிள்ளைகளை பெற்றுட்டு அதை பாதுகாக்க முடியாம
பயந்து கிடந்தவர்கள் வந்து அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க. There were people who lived with a great fear that they could not save the male child that were born to them. அதாவது இன்றைக்கு கூட வந்து பிள்ளைகளை கொடுமையா நடத்துறவங்கள நம்ம பார்க்கிறோம். So even today we have people who deal fiercely with the children. பிள்ளைகளை வந்து கொலை பண்றவங்க, பிள்ளைகளை வந்து ரொம்ப கெடுதலா நடத்துறவங்க, பிள்ளைகளை வந்து கிட்னாப் பண்றவங்க, இவங்களெல்லாம் நம்ம இன்னைக்கு கூட பார்க்கிறோம். Even today we see people who ill treat children, who also kidnap children today. கொலை பண்றவங்க கூட இருக்காங்க. We have people who kill children as well. ஆனா ஒரு ராஜ்யம், ஒரு ராஜா எப்படி இருக்கும் எதிர்பார்ப்போம்னா, இந்த மாதிரி மோசமான ஜனங்கள் இருக்கும்போது ராஜாவாவது கொஞ்சம் நியாயமா இருக்கணும், அவர் கொஞ்சம் அதை எடுத்து பேசணும், ஜனங்களுக்கு அவர் நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவர் வந்து நியாயம் செய்யணும் நம்ம எதிர்பார்ப்போம். We always expect that king to show mercy and justice to save from such kind of criminals or people who kill children. இப்படிப்பட்ட கொடுமையானவர்கள் வந்து ராஜாவினால் நல்ல தண்டனை பெறணும் நம்ம எதிர்பார்ப்போம். We also expect that such kind of fierce people should be punished by king. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை தான் நம்ம நல்ல ராஜான்னு சொல்லுவோம், நல்ல ராஜ்யம்னு சொல்லுவோம். So such kind of kingdom and king we call as good kingship and good king. ஆனா ஒரு ராஜாவே குழந்தைகளை கொன்று போடுன்னு சொன்னாருன்னா அதுக்காக அந்த ராஜ்யத்துக்கு என்னங்க எதிர்காலம் இருக்கு? But if a king himself commands to kill all the children, then where is the future of that kingdom? அந்த ராஜ்யத்துக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? Do you think that there is any hope for this kingdom? அதுக்கு அப்புறமா ஏதாவது நன்மை அந்த ராஜ்யத்தில் எதிர்பார்க்க முடியுமா? Can someone expect any good from this kingdom? ஆனா இந்த ராஜ்யம் அப்படிதான் இருந்தது. But this kingdom was so கொடுமையான மக்கள். The people are very fierce. குழந்தைகளுக்கு கொடுமை செய்தாங்க. They also did this to the children. எகிப்தியர்கள் யாருன்னா அருவருப்பா இந்த எபிரேயரை பார்த்தவங்க. First, these are the Egyptians who despised the Israelites. இரண்டாவது தங்களுடைய குழந்தைகளை, தங்கள் சந்ததிகளை கொன்று போட்டவர்கள். Second, they are the people who kill their descendants or the male children. அது மாத்திரமல்ல, and not only that, யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்ப்பீர்களானால், if you read Exodus 1 and verse 13, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார். And the Egyptians made the children of Israel to serve with rigor. இது வந்து வேலை வாங்குறது தப்பு இல்ல. It is not bad to extract work. ஆனா எப்படிப்பட்ட வேலை வாங்குனாங்கன்னா கொடுமையாய் வேலை வாங்கினாங்கன்னு போட்டிருக்கு. But here we see that they extracted work rigorously. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேதம் சொல்லுகிறது, the Bible says, சாந்தும் 14ஆம் வசனத்துல, verse 14, சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள், அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். And they made their life bitter with hard bondage in mortar and in brick and in all manner of service in the field. All their service wherein they made them serve was with rigor. வேலைக்கு போனாலும் என்ன இல்லை, even if they go to a work, நிம்மதி கிடையாது. there is no peace. வீட்ல இருந்தா பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடையாது. Even when they are at home, there is no safety for their children. வேலைக்கு போனாலும் கொடுமைக்கு மேல கொடுமை. If they go to work, there is fears upon fears. ஜீவனையே கசப்பாக்கிட்டாங்க. It made their life bitter. வாழ்க்கையை வெறுத்துட்டோம்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி. As if they just give up their life. இந்த மாதிரி கொடுமையானவர்கள் யாருன்னா எகிப்தியர்கள். These Egyptians are such fierce. இதுல பெரிய வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, what is more grieving here? எபிரேயர் யார் என்று கேட்டா, who are these Hebrews? இந்த எபிரேயர்களுடைய மகனாகிய யோசேப்பினால தான் பஞ்சத்துக்கு இந்த நாடே பிழைச்சு உயிரோடு இருக்குது. இப்போ this nation was saved from famine only by the son of a Hebrew named Joseph. இந்த யோசேப்பு என்கிற எபிரேயர் மாத்திரம் எகிப்துக்குள்ள வரல அப்படின்னா இந்த தேசம் பஞ்சத்திலே அழிஞ்சு போயிருக்கும். This Hebrew named Joseph would have not entered this Egypt, then this nation would have been destroyed in famine. ஆனா இவ்வளவு நன்மையை யோசேப்பிடத்துல பெற்றவர்கள் அந்த சரித்திரத்தை பெற்ற நன்மையை மறந்து யார் தங்களுக்கு நன்மை செய்தார்களோ அந்த குடும்பத்துக்கே கொடுமை செய்கிறாங்க. These people who received such good from an Hebrew, but they forgot all that goodness and they began to deal fiercely with those people. பாருங்க, இது மாதிரி சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில கூட நடக்கும். Even such kind of incidents may happen in our life. நன்மையை வாங்கிட்டு சில காலத்துல நன்மையை மறந்துட்டு நன்மை பெற்றவர்களே கொடுமை செய்யற துக்கமான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க தான் செய்யுது. Having received good from ourselves, but they forget the good that they receive from us, but deal ill with us. அதாவது நன்மையை மறந்துட்டது கூட பரவாயில்லைங்க,
நன்மையை மறந்துட்டது மாத்திரம் இல்ல, செஞ்ச நன்மைக்கு நேர் எதிரடியா தீமையும் கொடுமையும் செய்யறவங்க ரொம்ப ரொம்ப வேதனைப்படுத்திடுவாங்க. So we can even accept if they forget the good that we have done, but they will do on the contrary, they will do all evil and ill towards us. ஆனா இப்படிப்பட்ட கொடுமையானவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. But about these fierce people, the Bible says. நீங்கள் மறுபடியும் யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்தீங்களானா, If you read Exodus chapter 11 and verse 3. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். And the Lord gave the people favor in the sight of the Egyptians. மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். Moreover, the man Moses was very great in the land of Egypt in the sight of Pharaoh's servants and in the sight of the people. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. This is really surprising. ராஜா வந்து போட்டு நசுக்குறாரு. This king was actually trying to crush them down. ஆனால் தேவனோ ஜனங்கள் மத்தியிலேயும் அந்த பார்வோனுடைய ஊழியக்காரர் மத்தியிலேயும் பெருந்தயவை கொடுத்தார். But the Lord gave great favor in the sight of Pharaoh's servants and in the sight of people. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? Who is our God? கொடுமையானவர்களுடைய கண்களிலேயும் தயவை கிடைக்க பண்ணுகிற தேவன். The Lord will let us receive favor before fierce people. இந்த தயவு இந்த ஜனங்கள் மேல் வருவதற்கான காரணம் என்ன? What is the reason for this favor to come upon these people? யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 24 லிருந்து 25 பாருங்க. Exodus chapter 2 verses 24 and 25. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். So God heard their groaning, and God remembered his covenant with Abraham, with Isaac and with Jacob, and God looked upon the children of Israel, and God acknowledged them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. பாருங்க, எப்பொழுது கர்த்தருடைய தயவு இந்த மனிதருக்கு முன்பாக நாம் கிடைப்பதற்கு தேவன் அனுப்புகிறார் தெரியுமா? When does God send his favor that we may receive in the sight of these people? நம்முடைய பெருமூச்சுகள் தேவ சமூகத்துல போய் எட்டும்போது. When our groanings reach the presence of God. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, நம்முடைய ஊக்கமான ஜெபம் என்ன செய்யும்னா, கொடுமையானவர்களுடைய இருதயங்களை இளக பண்ணி நமக்கு தயவை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. and there is no doubt that our fervent prayers will melt the heart of fierce people and bring favor in their eyes. நம்முடைய பெருமூச்சே ஒரு ஜெபம் தான். Our groanings itself is a prayer. நான் சமீபத்தில் ஜூலை மாதத்தில் வாக்குத்தத்த செய்தியாய் கொடுக்கும்போது சத்தமில்லாத ஜெபம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்க பண்ணினார். So recently when I gave a promise sermon in the month of July, the Lord enabled me to give silent groanings. வேர்ட்லெஸ் பிரேயர்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்தேன். It's a wordless prayers. அதுல நான் இந்த குறிப்பை நான் பேசியிருக்கேன். In that I spoke about this. எப்படி ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளால் ஜெபம் மாத்திரமல்ல, வார்த்தை இல்லாத பெருமூச்சுகளின் ஜெபத்தை கூட கர்த்தர் மிகவும் கவனமுள்ளவராய் இருக்கிறார். Like how God will notice our prayers which are not only in words but without words, where we just make groanings as prayers. நான் சொல்லுவேன், ஒருவேளை நம்முடைய வார்த்தைகள் சத்துருக்களுடைய காதுகளில் கேட்காம போகலாம், ஆனால் நம்முடைய பெருமூச்சுகள் தேவ சமூகத்தில் எட்டுமானால் நிச்சயமாகவே நான் சொல்றேன், அந்த கொடுமையானவருடைய கண்களிலேயே கர்த்தர் நமக்கு தயவு கிடைக்க பண்ண வல்லவர். Actually, maybe our words of prayer may not reach the ears of the fierce people, but when our groanings reach the presence of God, He will let us receive favor in the sight of the fierce people. நமக்கு உதவி செய்கிற ஒரு கண்மலை இருக்கிறார். We have a hill or mountain that can help us. நம்முடைய ஆபத்து நேரத்தில் இக்கட்டுகளை ஓடக்கூடிய ஒரு துருகம் நமக்கு இருக்கிறார். So we have a refuge to which we can run in a time of our நம்முடைய affliction. வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுமைகளையும் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. We have a presence of God where we can share all our pains and agony and groanings. நான் சொல்லுவேன், அப்படி தேவ சமூகத்திலே போய் நாம் பெருமூச்சுகளை கர்த்தருக்கு முன்பாக விடுவோமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு மனிதனுடைய பார்வையிலே தயவை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Actually, when we go to the presence of God and make our prayers in the form of groanings, our God is able to make us receive favor in the sight of fierce people. இந்த காலவேளையிலே தேவனுடைய தயவு கொடுமையானவர்களுடைய கண்களிலே கிடைக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. This morning may God give us grace that we may receive favor in the eyes of fierce people. மூன்றாவது, Third, எப்பொழுது தேவன் கொடுமையானவர்கள் கண்களிலே தேவன் தயவை கொடுக்கிறார்? when would God give us favor in the eyes of fierce people?
நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசித்தால், If you read Acts chapter 2 and verse 47, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், 46ல இருந்து வாசிக்கிறேன், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். from verse 46 onwards, so continuing daily with one accord in the temple and breaking bread from house to house, they ate their food with gladness and simplicity of heart, praising God and having favor with all the people. இந்த ஜனங்கள் யார் தெரியுமா? Now who are these people? நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். I'll tell you in short. ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றாங்கன்ற ஜனம் யாரு? So who are those people from whom they receive favor? இவங்க யார் தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பாக தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலறன்னு சொல்லி சத்தமிட்டு அவருக்கு விரோதமாய் கோஷம் எழுப்பி இயேசுவை சிலுவையில் அறைந்த மக்கள். They are the same people who shouted to crucify Jesus and crucify Jesus on the cross few days ago. இப்படிப்பட்ட கொடுமையானவர்கள். So they are such fierce people. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, இப்படிப்பட்ட கொடுமையானவருடைய கண்கள்ல தேவன் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெறும்படி சபைக்கு ஆண்டவர் உதவி செய்தார். but amidst such kind of fierce people, the Lord enabled to receive favor in the sight of those people. எப்பொழுது கிடைத்தது இந்த தயவு? When did they receive this favor? அவர்கள் என்ன செய்தார்களா? தேவனை துதித்தார்கள். They praised God. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தரை துதிக்கிறதுல ஒரு பெரிய வல்லமை இருக்கு. There's a power when you praise God. நாம கர்த்தரை மனதார நாம கூடி துதிக்கும் போது தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக, தேவன் கொடுமையான மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக தயவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். When we come together in one accord and praise God, the Lord will bring favor in the sight of fierce people. அநேக வேளையில நம்ம கொடுமைப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பக்கத்திலேயும் நமக்கு நெருக்கம் வரும்போது நம்ம பயந்து என்ன செய்யறோம்னா, நாம ஒரே முறையீடுகளையும் ஒரே குறை சொல்லுகிறதையும் முறுமுறுப்புகளுக்கும் நம்ம இடம் கொடுத்துறோம். So whenever we encounter such kind of afflictions or when we are tormented by people, we actually complain and murmur about it. ஆனால் இந்த ஜனங்களை பாருங்க, But look at these people. என்ன கொடுமை அனுபவித்தாங்க. You know how much they were tormented? இந்த சபைக்கு விரோதமாக கொடுமை. It was a tormentation against the church. இந்த சீஷர்களை பற்றி நமக்கு தெரியும். We know about these disciples. அவர்களை சுற்றி இருந்த யூதர்களுக்கு குறித்து அவங்க எவ்வளவு பயந்திருந்தா வீட்டை விட்டே வெளியே வராம வீட்டுக்குள்ள கதவு பூட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க. See how much they are afraid of the Jews around them, so that they did not even come out of their room. They just kept shut down in the room. இந்த யூதர்களை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க இயேசுவின் காலத்துல நீங்க இன்னைக்கு சொல்ற மாதிரி லவ் இஸ்ரேல்லாம் சொல்ல முடியாது. So when you look at these Jews, as we say today love Israel, we cannot say so in those days. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களே லவ் இஸ்ரேல், லவ் தி ஜூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. So even today many Christians say love Israel, love the Jews. ஆனால் அந்த காலத்துல நீங்க அவங்க நிலைமையை நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா பயங்கர கொடுமையானவர்கள். But those days when you read about their situation, it is too horrible. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பேர் வணங்கா கழுத்து உள்ளவனர். Even God named them as stiff-necked people. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. They are such kind of people. இயேசுவையே நீதிமான் என்று அறிந்தும் கொலை செய்தார்கள். Having known Jesus to be righteous, but they crucified him. தங்களுடைய எல்லா குறுக்கு வழியும் யூஸ் பண்ணி எப்படியாவது அவரை கவிழ்த்தணும்னு திட்டம் போட்டோம். So they tried all kinds of shortcuts and crooked paths and tried to topple God down. தெரியும், யூதாஸ்டே காசை கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு டெம்பிள் மணி எடுத்து கொடுத்திருக்காங்க. So we also know that they took a temple money and gave to Judas to betray Jesus. இதற்கு பின்பாகவும் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி வெளியே பரம்பக்கூடாதுன்னு இந்த யூதர்கள் தான் எல்லாம் சேர்ந்து ஆலய பணத்தை எடுத்து அந்த இருக்கிற சேவகர்கள்ட்ட காசை கொடுத்து அவங்க ராத்திரி திருடிட்டு போயிட்டாங்கன்னு பொய் செய்தி பரப்புங்கன்னு சொல்லி லஞ்சம் கொடுக்கிற பேர் வெளியுது. So even after resurrection we know that these Jews are the people who took money from the temple and gave to those servants gods to say that the Jesus did not rise up, but their disciples came and stole him away. இப்போ இந்த மாதிரி மோசமான ஜனங்கள் இவங்க. So they are such a kind of fierce people. ஆனா இவர்கள் நடுவே ஜனங்கள் எல்லார் மத்தியிலேயும் இந்த அப்போஸ்தலர்களுக்கும் சபையாருக்கும் தயவு கிடைக்க தேவன் பண்ணினார். But amidst these fierce people, the Lord enabled the church and the disciples to receive favor in their sight. சொல்லுவேன், ஜனங்கள் எவ்வளவு கொடுமையா இருக்கட்டும், I tell you, no matter how fierce the people might be, நாம் என்ன செய்வோம்னா எப்பொழுதும் கர்த்தரை துதிப்போம். but let us keep praising God always. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நம் நடுவிலே இருப்பாரானால், If the Lord who dwells among the praises dwells up with us, கொடுமையானவருடைய கண்களிலேயும் தேவன் தயவு கிடைக்க பண்ணுவார். He will let us receive favor in the sight of fierce people. தேவனுடைய சமூகம், the presence of God,
தேவனை நாம நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், the prayers that we take unto the Lord, அது மாத்திரமல்ல கர்த்தரை துதிக்கிற துதி, and third, praising God. அது மாத்திரமல்ல கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். At the last I would tell one thing. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 Samuel 16 verse 22. 16:22. 1 Samuel 16:22. சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னான். And Saul sent to Jesse saying, let David, I pray thee, stand before me, for he hath found favor in my sight. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இது எப்படிப்பட்ட மனிதன் கேட்டா, இந்த சவுலை குறித்து நான் கொஞ்சம் சொல்றேன். யார் கண்ணில் இந்த தாவீதுக்கு தயவு கிடைத்து நம்ம படிச்சுக்கலாம். So I will tell about the Saul first, so that you will know in whose eyes did David receive this favor. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 1 Samuel 18 and verse 15. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். And Saul cast the javelin, for he said, I will smite David even to the wall with it. ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பித்தான். And David avoided out of his presence twice. ரொம்ப பயங்கரமா இருக்குது. அவனுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவை போல ஒரு கௌரவத்தை நீங்க பார்க்க முடியாது. When you look at the behavior of this Saul, you cannot see to be like a king. நீங்க திரும்ப 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, If you read 1 Samuel 19 and verse 10, அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினால் சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான் போட்டிருக்கு. And Saul sought to smite David even to the wall with the javelin, but he slipped away out of Saul's presence, and he smote the javelin into the wall, and David fled and escaped that night. என்ன பயங்கரம் பாருங்க. See how horrible it is. இந்த ராஜா கையில பாத்தீங்கன்னா செங்கோல்லாம் கிடையாது, அவர் கையில ஈட்டி தான் இருக்கு எப்பவுமே. This king did not have a scepter, but he had only a javelin in his hand. நம்ம ராஜா அப்படின்னா என்ன கற்பனை பண்றோம்னா, நல்ல ஒரு தங்க கிரீடம் போட்டு நல்ல மினுக்கான வஸ்திரம் போட்டு கையில அப்படியே செங்கோலை வச்சுட்டு அப்படியே ரொம்ப பார்க்கவே பவ்யமா இருப்பார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். So whenever we think about a king, we always imagine that we'll be having a golden crown, and we'll be having a shining garments, and we'll having a scepter in his hand. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நேர் எதிரடியா இருக்கு. But here it is totally the opposite. பார்த்தா ஒரு ராஜா மாதிரியே இல்ல. Here he is not like a king. ஒரு ரவுடிய போல இருக்கான். He is like a rowdy now. இங்க பாத்தீங்கன்னா உள்ள வர்ற சின்ன பையனுக்கு விரோதமாக ஈட்டியை சும்மா கையில வச்சிருக்கிறதுனால தூக்கி வீசி இருக்கான். அது செவுத்துல பட்டுருச்சான். So he did not even have the javelin, but he threw the javelin against the small boy, and it actually hit the wall. வேதம் சொல்லுகிறது ஒரு பொல்லாத ஆவி அவனை அலக்களித்ததுன்னு பார்க்கும். The Bible says an evil spirit tormented him. அந்த மாதிரி ஒரு மோசமான சுபாவம் உள்ள ஒரு கிரியை உள்ள ஒரு மனுஷன் சவுல் ராஜா. This Saul was such a kind of person who was doing such kind of evil things. தாவீதுனுடைய வார்த்தைகளை இவரை பற்றி சொல்றத பாருங்களேன். When you read about the words of David about him, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் பாருங்க. 1 Samuel 24 verses 14 and 15. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளுப்பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். After whom is the king of Israel come out? After whom does thou pursue? After a dead dog? After flee? The Lord therefore be judge, and judge between me and thee, and see and plead my cause, and deliver me out of thine hand. என்ன பயங்கரமான ஆள் பாருங்க. See how terrible he is. வீட்டுக்குள்ள இருந்தாலும் இந்த ஆள் கையில தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். So even in a house, if you are in a house, it is really hard for you to escape from his man. சரி, இந்த ஆள் கண்ணு முன்னாடி இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தடவை தப்பிச்சு வீட்டை விட்டு ஓடி போய் வனாந்திரத்துக்கு ஓடினா, so that this David thought to escape from this person and tried and went away to in the wilderness. அங்க பின்னால செத்த நாய்க்கு பின்னால சுத்தி வர்ற மாதிரி, தெள்ளுப்பூச்சிக்கு பின்னாடி சுத்தி வர்ற மாதிரி எங்கெல்லாம் இவன் ஒளியறானோ ஓடுறானோ பின்னாலே சேனையை தூக்கிட்டு வர்றாங்க கொல்றதுக்கு. But even in that place he comes along with the army, like as if going behind a dead dog or behind a flea to chase him and kill him. பாருங்க, இந்த மாதிரி கொடுமையானவன் தான் சவுல் ராஜா. Saul is such a kind of fierce man. இன்னும் நிறைய நான் சொல்லிக் கொண்டே போவேன். I can tell you more. தாவீதுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து பயங்கரமான பிரச்சனைகளை கொடுத்தவன் இந்த சவுல் ராஜா. This King Saul also entered the personal family life of David, and he gave him so many problems. அவனுடைய வாயில உண்மை கிடையாது. There is no truth in his mouth. தனக்கு இந்த கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு தன்னுடைய மகளை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. So he said that he will give his daughter in marriage to the one who kills Goliath, but he did not give it.
கொடுத்த மகளையும் என்ன பண்றாருன்னா அவரே மகளுக்கு புத்திமதி சொல்றாரு. அவன் தூங்கும் போது நீ சொல்லு, நாங்க வந்து அவனை கொண்டு போடுறோம். So unto the girl that he gave, he said, he gave an advice, when he sleeps you tell me so that we will come and kill him. அது மாத்திரம் இல்ல, And not only that, கட்டி வைத்த பொண்ணையே எடுத்து இன்னொருவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. and he also gave that same daughter whom he gave to David. He took எந்த விதத்திலேயும் ஒரு நல்ல மனுஷன், ஒரு மனிதாபியமானவன், இரக்கம் உள்ளவன், இவன்கிட்டலாம் ஒரு தயவு கிடைக்கும்னு நீங்க கனவுல கூட காண முடியாது. At no point you can expect a kind of mercy or kindness or humanity from this person. எந்த ஈவு இரக்கமே கிடையாதுங்க. There is no mercy at all to him. நியாயம் கிடையாது. There is no justice. நீதி கிடையாது. There is no எந்த righteousness. ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. There is no kind of restrictions. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய பார்வையில தேவன் தாவீதுக்கு தயவை கொடுத்தார். But God gave David favor in the sight of this man. எதனாலே? Why? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. If you read 1 Samuel 24 and verse 17, இந்த சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொல்லுகிறார், this king Saul said unto David, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உமக்கு தீமை செய்தேன். Thou art more righteous than I, for thou hast rewarded me good, whereas I have rewarded thee evil. 19-20 வசனங்களை பாருங்க. Verses 19 and 20. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையிலே நிலவரப்படும் என்றும் அறிவேன். For if a man find his enemy, will he let him go well away? Wherefore the Lord reward thee good for that thou hast done unto me this day. And now behold, I know well that thou surely be king, that the kingdom of Israel shall be established in thine hand. நான்காவது நான் சொல்லுவேன், Fourth, I would tell you, யாருக்கு தேவன் வந்து கொடூரமானவருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுவார் தெரியுமா? unto whom will God let them receive favor in the sight of fierce people? நான் சொல்லுவேன், யார் வந்து நன்மையை பின்தொடர்ந்து போகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு கொடுமையானவருடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுவார். Those who pursue goodness, the Lord will let them receive favor in the sight of fierce people. இந்த தாவீது யாருக்கு நன்மை செய்தான் தெரியுமா? You know to whom did this David do தனக்கு good? நன்மை செய்தவனுக்கு கிடையாது. Not the one who did good to him. உங்களுக்கு தெரியும் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னு? You know those days were what kind of days were அது those? வந்து நியாயப்பிரமாணத்தின் காலம். Those were the days of law. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கரெக்ட்டா பழி வாங்கிரலாம். So eye for eye, tooth for tooth, you can take a revenge. நியாயப்பிரமாணத்தில் அனுமதிக்கப்பட்டது. So it is admissible in the law. நீ என்ன கொலை செய்யணும்னு நினைச்சா நான் உன்னை கொலை செய்ய நினைப்பேன். So if you try to kill me, I can try to kill you. ஆனா தாவீது அந்த வழியில போகல. But David did not choose that way. தன்னை கொலை செய்ய வந்து தன்னைக்கு தொந்தரவு கொடுத்து தன்னை வேதனைப்படுத்தி தன் வாழ்க்கையை சீரழிச்ச மனுஷனுக்கு அவர் என்ன செய்தாரா? நன்மை செய்தார். A person who tormented him, who tortured him, who tried to kill his life, but David did good to that person. தன்னுடைய சத்துருக்கே ஆச்சரியம் வந்துடுச்சு. So even his enemy was amazed. என்ன மாதிரி ஒருத்தனை வேற ஒருத்தன் கண்டுபிடிச்சா சும்மா விடுவானாப்பா? Will someone find a person like me? Will he spare me? உன்னை சுகமா விட்டுருவானா? Will him let him go well? விட மாட்டான். He will not. நான் உனக்கு தீமை செய்தேன், I did evil to you, நீ எனக்கு நன்மை செய்தாய். but you rewarded me good. அதனால அதே ராஜா வாயிலிருந்து வார்த்தை வருது, Therefore the words came from the same நீ king, நிச்சயமாய் ராஜாவாக மாறுவாய். you shall surely be a king, இந்த ராஜ்யம் உன் கையிலே நிலைவரப்படும். and the kingdom of Israel shall be established in your hand. இது கொஞ்சம் கடினமான பாதைதான். This is really a difficult ஆனா path, இயேசு நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். but Jesus already told us, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. you pray for those who persecute you. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. You do good to the one who do evil to you. அன்பானவர்களே, My dear ones, இது கொஞ்சம் கடினமான பாதையா இருந்தாலும் though it is a difficult path, நான் சொல்லுவேன், நமக்கு தீங்கு இழைக்கிறவர்கள் கொடுமையானவர்களுக்கும் நாம கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் அந்த கொடுமையானவருடைய கண்களிலேயும் தேவன் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். I tell you, if you do good to those people who are fierce to us by being filled by the love of God, then God will let us receive favor in the sight of those fierce people. நன்மை விதைக்கிறவன் நன்மை அறுப்பான். The one who sows good will reap good. இந்த காலையில கொடுமையானவருடைய கண்கள்ல தயவு வேண்டுமா? This morning, if you want to receive favor in the sight of fierce people, தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்க பார்த்து கொள்ளுங்க. and be careful that the presence of God is with you. எல்லாவற்றிற்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. And pray to God for all the things. உங்களுடைய துன்பத்தின் நடுவுல நீங்க தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரீங்க. You praise God amidst all your afflictions. நான்காவது, Fourth, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மையே பின்தொடர்ந்து செய்யுங்க. you pursue goodness to those who do evil to you. கர்த்தர் முடிவிலே தீமையானவருடைய கண்களிலேயும்
தேவன் தயவு கிடைக்க பண்ணுவார். At the end, the Lord will enable us to receive favor in the sight of fierce people. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? கர்த்தருடைய முகத்தை தேடுவோம். Let us seek the presence of God. ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த நல்வார்த்தைக்காக நன்றி. Lord, thank you for the good word that you have given us. என்னை சுற்றிலும் இருக்கிற கொடுமையானவருடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்க பண்ணுவோம்ப்பா. Lord, give me favor in the sight of fierce people around me. ஆண்டவரே, Lord, நீ என்னை சுற்றி நடக்கிற கொடுமைகளை கண்டு நான் சோர்ந்து போகாமல் இருக்க கிருபை தார். Lord, give me grace that I may not go weary when I look at the things that are happening around me. ஆண்டவரே, எல்லாவற்றை குறித்து ஜெபிக்க கிருபை தார். Lord, give me grace to pray for everything, Lord. எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிக்க கிருபை தார். Lord, give me grace to praise God in everything, Lord. ஆண்டவரே, எல்லாவற்றின் நடுவிலேயும் நன்மை செய்ய கிருபை தார். Lord, give me grace to pursue goodness in all these things, Lord. அப்படிப்பட்ட நன்மை செய்து Lord, that I made a good life. கொடுமையானவர்களுடைய கண்களிலேயும் தயவை பெற்றுக்கொள்ள கிருபை தார். Give us grace that we may also receive favor in the sight of fierce people, பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy God, we thank you, Lord. எங்களை சுற்றிலும் அநேக வெள்ள கொடுமையானவர்கள் சூழ்ந்து கொள்ளலாம் ஆண்டவரே. Lord, many times fierce people may surround us, Lord. ஆனால் But Lord, அவர்கள் நடுவிலேயும் நன்மையை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக, அவர்கள் நடுவிலேயும் தயவை பெறத்தக்கதாக இந்த கற்றுக் கொடுத்த பாடங்கள் எங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க கிருபை தார். Lord, give us grace that we may follow the lesson that you have taught us to, Lord, receive, that we may receive favor in the sight of those fierce people. தொடர்ந்து உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை வழிநடத்தும். Lord, lead us continually according to your counsel. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is நம்முடைய good. பைபிள் எக்ஸாம் இந்த சண்டே வரைக்கும் தொடரும். Our Bible exam will continue until the Sunday. இது வரைக்கும் எழுதாதவங்க எழுதுங்க. If anyone have not taken part, take it. 3 லெவல்ஸ்ல இருக்கு. It is in 3 levels: பிகினர், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ். beginner, intermediate and advanced level. அது வந்து 5 மொழிகள்ல இருக்கு. It is in 5 languages: தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா. Tamil, English, Telugu, Hindi and Kannada. இந்த 5 மொழிகள்ல ரொம்ப சிரமம் எடுத்து क्वेश्चन பேப்பர் வெளியிட்டு இருக்கோம். So we have prepared questions and we have released it with great efforts. அநேக ரொம்ப உற்சாகமாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் கூட பெற்றிருக்கீங்க கேள்விப்பட்டேன். I also heard that many people have taken part with great interest and have scored good marks. சில பேர் வந்து பாஸ்டர் ரொம்ப டஃப் பாஸ்டர் அப்படினு சொன்னதை கேள்விப்பட்டேன். And I've also heard some people say, Pastor, it is very tough, Pastor. சிலர் நிறைய பேர் நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. Many people have also shared good suggestions. அடுத்த முறை இப்படிலாம் செய்யுங்க பாஸ்டர்னு சொல்லிருக்கீங்க. You have also said, next time do like this, Pastor. உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் நாங்க கேக்குறோம். We listen to all your suggestions. அடுத்த எக்ஸாம்ல வேண்டிய மாற்றங்களை செய்கிறோம். We will make the necessary changes in the next exam. முதல் எக்ஸாம்லயே சோர்ந்து போயிடாதீங்க. So don't grow weary in this first exam itself. நான் என்ன நினைச்சேன்னா முதல் எக்ஸாம்ல கொஞ்சம் டஃப்பா கொடுத்தாதான் நீங்க அடுத்த முறை ஒழுங்கா படிச்சிட்டு வருவீங்க. So I thought if you give bit tough in the first exam, you will read properly for the second exam. சில பேர் ரொம்ப ஈஸி தானே அடுத்த முறை படிக்கவே வேணாம்னு வருவீங்க. So because some people may think it is very easy this time, next time we need not read at all. ஆகவே அடுத்த முறை கொஞ்சம் கருத்தா படிச்சிட்டு வாங்க. So next time you will read it properly and come. எதற்கு இந்த எக்ஸாம்னா உங்களை வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு தான். So this is just to encourage you to read the Bible more. கர்த்தர் அந்த கிரியை செய்வாராக. May the God do that good work. biblequizinternational.com அப்படின்ற வெப்சைட்ல போய் அந்த எக்ஸாமை நீங்க சாம்பிள் டெஸ்ட்டும் அதே வேளையில ஃபைனல் எக்ஸாமும் எழுதலாம். So you can enter into www.biblequizinternational.com and you can take a mock exam or the sample test. உங்களுக்கு அறிமுகமான அத்தனை பேருக்கு இதை தயவு செய்து பரம்ப செய்யுங்க. Also spread and introduce this to all the people that you know. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். May God bless them as well. இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் பார்க்கலாம். Let us look at the scripture portion for today. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரை. 2 Chronicles chapter 1 to 6. இந்த வேத பகுதியை இன்றைக்கு வாசித்து 180 நாட்களிலே முழு வேதாகமத்தையும் வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவாரா. So let us read the scripture portion for today, and the Lord give us grace that we may complete the entire Bible in 180 days. கர்த்தர் உங்களோடு இருப்பாரா. கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். May God be with you, may God lead you. ஆமென்.